10th தமிழ் புக்கில் இருக்க அகப்பொருள் இலக்கணம் தான் பார்க்க போகிறோம். இதில் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, கைக்கிளை, பெருந்திணை ஆகிய 7 அகத்திணைகள்னு சொல்கிறாங்க. முதல் 5 குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை இருக்குல்ல, முதல் 5ம் அன்பின் ஐந்திணைகள். ஐவகை நிலங்கள் குறிஞ்சினா மலையும் மலை சார்ந்த இடமும், முல்லை காடும் காடு சார்ந்த இடமும், மருதம்னா வயலும் வயல் சார்ந்த இடமும், நெய்தல் கடலும் கடல் சார்ந்த இடமும், பாலை சுரமும் சுரம் சார்ந்த இடம் சொல்லுவாங்க, இல்லாட்டி மணலும் மணல் சார்ந்த இடமும். அப்புறம் இதில் பெரும்பொழுது சிறுபொழுதுன்ட்டுலாம் இருக்குது. ஒரு ஆண்டின் 6 கூறுகளை பெரும்பொழுதுன்னு சொல்லுவாங்க. அதாவது பெரும்பொழுதுன்னு என்னென்னா ஒரு ஆண்டின் 6 கூறுகள். அது கார்காலம் ஆவணி புரட்டாசி, குளிர்காலம் ஐப்பசி கார்த்திகை, முன்பனி மார்கழி தை, பின்பனி மாசி பங்குனி, இளவேநீர் சித்திரை வைகாசி, முதுவேநீர் காலம் ஆனி ஆடி. இது எப்படி ஞாபகிக்கலாம்னா, கார்காலம் கார் வாங்கிட்டாளா அப்படிங்கிற மாதிரி பொறாமப்படுறாங்க. ஆவணி புரட்டாசி. அப்புறம் குளிர்காலம் ஐப்பசி கார்த்திகை. குளிர்காலம்னா அந்த கார்த்திகை மாதம்தான் ஐயப்ப சாமிக்கு மாலை போடுவாங்கள்ல, நேரத்தில் சீக்கிரமாக காலையில் எழுந்து குளிக்கும்போது குளிரும் அப்படின்னு நினச்சி குளிர்காலம் ஐப்பசி கார்த்திகை. அப்புறம் முன்பனினாலே மார்கழி தை தான் வரும். பின்பனி மாசி பங்குனி, இளவேநீர் காலம் சித்திரை வைகாசி, முதுவேநீர் காலம் ஆனி ஆடி. முதுகு வளைஞ்சிச்சின்னா நம்மளால் ஸ்ட்ரைட்டாக உட்கார முடியாது அப்படின்னு சொல்லி ஞாபகிக்க வேண்டியதுதான். ஆணி அடித்த மாதிரி ஒரு இடத்துல தான் உட்காரணும் அப்படின்னு ஞாபகிக்க வேண்டியதுதான். அப்புறம் சிறு பொழுது என்னென்னா, ஒரு நாளின் 6 கூறுகளை சிறு பொழுதுன்னு சொல்லுவாங்க. ஒரு நாளின் 6 கூறுகள். அதாவது காலையில் காலைனா காலை 6 மணி முதல் 10 மணி வரைங்கிறது காலை. அப்புறம் நண்பகல் காலை 10 மணி முதல் 2 மணி வரைக்கும் நண்பகல். ஏற்பாடுனா பிற்பகல் 2 மணி முதல் 6 மணி வரைங்கிறது தான் ஏற்பாடு. அப்புறம் மாலைங்கிறது மாலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரைக்கும் இருக்கிறது மாலை. அதை நைட்டு நம்ம சொல்லுவோம், அது மாலையாம். அப்புறம் யாமம்னா இரவு 10 மணி முதல் இரவு 2 மணி வரைக்கும் யாமம். வைகரைனா அதிகாலை பொழுது தான் வைகரை. அது இரவு 2 மணி முதல் காலை 6 மணி வரைங்கிறது வைகரை. அப்புறம் இந்த ஏற்பாடை எப்படி என்ன சொல்கிறாங்கன்னா, எல் என்றால் ஞாயிறு, பாடு என்றால் மறையும் நேரம். எல் + பாடு அதான் ஏற்பாடு. அப்புறம் திணையும் பொழுதும். அப்புறம் பெரும்பொழுது சிறுபொழுது ரெண்டுக்கும் இந்த 5 நிலங்களுக்கும் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். குறிஞ்சின்னா குளிர்காலம் முன்பனிக்காலம். சிறுபொழுது யாமம். முல்லைனா கார்காலம் மாலை. சிறுபொழுது மாலை. மருதம் 6 பெரும்பொழுது 6மே வரும். சிறுபொழுது வைகரை. நெய்தலுக்கு 6 பெரும்பொழுதுகளும் வரும். சிறுபொழுது ஏற்பாடு. பாலை இளவேனில், முதுவேனில், பின்பனி. அதாவது சிறுபொழுது நண்பகல். எப்படி ஞாபகிக்கலாம்னா, குறிஞ்சி நிலத்தில் உள்ளவங்க மலை சார்ந்த இடம். மலையில் ரொம்ப குளிர் அடிக்கும், பனியும் அடிக்கும், முன்பனி. அப்போ குளிர்காலம் முன்பனி ஞாபகிக்கலாம். எப்போ அது ரொம்ப அதிகமாக இருக்கும், ஜாமம்பாங்க. அந்த யாமம் நேரத்தில் தான் ரொம்ப குளிர் அடிக்கும். முல்லை அதாவது முல்லைப்பூவை பறிக்கிறதுக்கு காரில் போகிறாங்க. எப்போ மாலை நேரத்தில் போய் முல்லைப்பூவை பறிக்க காரில் போகிறாங்க. மருதம்னா நம்ம விவசாயம்தான். 6 பெரும்பொழுதுகளும் எல்லா நேரத்துலையுமே நம்ம விவசாயம் பார்த்து தான் ஆகணும். அவங்க வைகரைனா காலையிலேயே கிளம்பி வேலைக்கு போவாங்க. நெய்தல்னா 6 பெரும்பொழுதுகளும். இப்போ கடலுக்குள்ளே போயிட்டாங்கன்னா இந்நேரம் தான் மீன் பிடிக்கணும், பிடிக்காமல் இருக்கணும்லாம் கிடையாது. 6 பெரும்பொழுதும் இருக்குது. சிறுபொழுது என்னென்னா ஏற்பாடு. இதுக்கு எப்படி ஞாபகிக்கலாம்னா, இப்போ கடலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சாப்பாடு தண்ணி எப்போ போயிட்டு எப்போ வரோன்னு தெரியாது. அதுக்கு தேவையானதெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு போகணும். அப்புறம் பாலைங்கிறது இளவேனில். மிச்சம் என்ன இருக்குதுன்னு பார்த்தா இளவேனில், முதுவேனில், பின்பனி இதுதான் இருக்கும். அவங்களோட சிறு பொழுது என்னென்னா நண்பகல். இப்போ இந்த பாலை நிலத்துக்காரங்களோட தொழில் என்னென்னா வழிபறி பண்ணுவாங்க, களவாடுறது. அப்போது மத்தியான நேரத்தில் ஆள் இல்லாத நேரத்தில் யாரும் வந்தால் நண்பகல் நேரத்தில் வந்தால் களவாண்டுருவாங்க, ஆட்டை போட்டுருவாங்க, வழிபறி பண்ணிடுவாங்க. இதுதான் இதோட ஷார்ட்கட்.